இங்கு கூடியிருக்கும் மாணவர்களே, எழுத்தாளர்களே, இந்த அருளானந்தர் கல்லூரியினுடைய நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் பெரும்பாலானோருக்கு ஜெயபாஸ்கரனுடைய கவிதைகளுடன் மிகுந்த அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறோமா என்று எனக்கு தெரியவில்லை. முதலில் அவரை அறிமுகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் 1980களில் நான் மதுரையில் சந்திப்புன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு இலக்கிய கூட்டத்தை நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தோம். அந்த கூட்டத்திற்கு ஜெயபாஸ்கரன் பெரும்பாலும் தொடர்ச்சியாக வருவார். அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 ஆண்டு காலமாக அவர் எனக்கு பழக்கமாக இருக்கிறார். அவர் உடைய தொழில் அவங்க குடும்ப தொழில் பாத்திர வியாபாரம். அம்மஞ்சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அளவிலான கடையில் அவங்க பாத்திர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுபோக அவர் படிப்பை பொறுத்த வரைக்கும் எம்ஏ தமிழும் படிச்சிருக்காரு, எம்ஏ ஆங்கிலமும் படிச்சிருக்காரு. சிறிது காலம் தியாகராஜர் கலைக்கல்லூரியில் பணிபுரிந்தார் என்று நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாங்கிறாரு. தமிழ் துறையில் அவர் பணிபுரிந்தார் என்று எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. அவர் வியாபாரம் வீடு அப்படிங்கிற லெவலில் அவர் இயங்கிக்கிட்டு இருந்தார். வெளி உலக நண்பர்களோடு சந்தித்து அளவலாவது என்பது அவருக்கு மிகவும் குறைவு தான். தமிழில் நல்ல புலமை பெற்றவர். பழந்தமிழ் பாடல்கள் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் நமக்கு வந்தால் அவரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். நேற்று கூட கம்பராமாயணத்தில் ஏதோ ஒரு பகுதியில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. வால்மீகி ராமாயணத்திலையும் கம்பராமாயணத்திலையும் ஏற்பட்ட வித்தியாசங்கள் தொடர்பாக. வால்மீகி ராமாயணத்தில் சீதையை தொட்டு அவளுடைய கூந்தலையும் தொடையையும் பற்றி ராவணன் கொண்டு போனான் என்று வால்மீகி ராமாயணத்தில் இருப்பதாகவும், கம்பராமாயணத்தில் அந்த பர்ணசாலையோடு அவளை தொடாமல் அந்த பர்ணசாலை அகன்று எடுத்து சென்றதாக கம்பன் எழுதியிருக்கிறான். அதுபோக லக்ஷ்மண ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மண ரேகைங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது, கம்பராமாயணத்தில் இருக்குது. இந்த மாதிரி சில வித்தியாசங்களை பற்றி அவரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு தெளிவு கிடச்சது. அது மாதிரி இந்த பழந்தமிழ் பாடல்களில் எனக்கு ஏதாவது ஒரு சந்தேகமோ ஏற்பட்டதுன்னா அவர்கிட்ட கேட்டு நான் நிவர்த்தி பண்ணிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. இவருடைய உலகத்தில் தொன்மம், புராணீகம், எமிலி டிக்கன்ஸ், சில்வியா பிளாத், வைகை, மீனாட்சி, வெண்கல பாத்திரத்தின் மஞ்சள் நிறம், இதுதான் அவருடைய ஒரு கவிதை உலகமாக இருக்குது. அங்கே இவருடைய கடை அம்மன் ஜன்னதியை ஒட்டி மேற்கு பார்த்துருக்கும். மேற்கு பார்த்துருக்குமா, கிழக்கு பார்த்துருக்குமா? பார்த்துருக்கும். அப்போ இந்த பிற்பகல் பொழுதுகளில் சூரியன் ஒரு கடையில் விழுகும். அந்த சூரியன் இவருடைய கடையில் விழுகிறப்ப அந்த வெண்கல பாத்திரங்களினுடைய மஞ்சள் ஒளி அவரை மிகவும் ஈர்த்து அது சம்பந்தமாக நிறைய கவிதைகள் அவர் எழுதியிருக்கிறார். அந்த வெண்கலங்களின் மஞ்சள் நிறம் இவரை ரொம்ப கவனித்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப தன்னடக்கமும் தயக்கமும் உள்ளவர். இப்போ ஒரு கூட்டத்துக்கு இவர் வந்தாருன்னு சொன்னால் யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல உட்காந்துருப்பார். இவர் எங்கேன்னு நம்ம தேடணும். முன்னணிக்கு வரவே மாட்டார். முன்ரோவில் உட்காருங்கன்னா உட்கார மாட்டார். இப்போ இந்த கோணங்கியெல்லாம் நல்லா கம்பீரமாக முன்ரோவில் உட்காந்துருக்காருல்ல, இந்த மாதிரி இல்லாமல் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துருப்பார். அந்த அளவுக்கு தயக்கம் உள்ளவர். நான் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டார். இதான் எனக்கு சௌரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு தயக்கமும் தன்னடக்கமும் உள்ளவர். அதை கூட நான் மாற்றிக்கிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது அவரோட இயல்புங்கிறதுனால
அது அவரால் இயலாதது. அவருடைய மொத்த தொகுப்பு 2024 வந்தது. அரை நூற்றாண்டு கவிதைகள்ங்கிற தலைப்பில் அது வந்திருக்கு. அதில் அவருடைய மொத்த கவிதைகள் முழுக்க அதில் இருக்குது. அது காலச்சோடனுடைய முயற்சியில் அந்த புஸ்தகம் வந்திருக்கு. இவருடைய உலகத்தில் வைகை கவிதை உலகத்தில் வைகைக்கு ஒரு இடம் இருக்குது. அவருடைய முன்னுரையில் வைகை மணலை கிளைத்து கிளைத்து எழுப்பிய புழுதி படலம்தான் இந்த கவிதைகள் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதில் 3 அம்சங்களை சொல்கிறார். அந்த இவருடைய கவிதை உலகம்னு தானே முன்னுரையில் 3 அம்சங்களை சொல்கிறார். அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழி அதில் பால்ய வயது கண்ணன் தெருவில் விளையாண்டு புழுதியோடு வர்றப்ப பெரியாழ்வார் புழுதி அலைந்த பொன்மேனி அப்படின்னு எழுதியிருப்பார். புழுதி அலைந்த பொன்மேனின்னு சொல்லி அந்த புழுதி அலைந்த பொன்மேனிங்கிற வார்த்தை மீது தனக்கு தீராத தாபம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். புழுதி அலைந்த பொன்மேனி அப்படிங்கிறது பாலக கண்ணனை குறிக்குது. அவன் விளையாண்டுட்டு புழுதியோட வர்ற அந்த காட்சியை பெரியாழ்வார் சித்தரிச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தை மீது தனக்கு ஒரு தீராத தாபம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அடுத்த அப்படி அந்த பாத்திரக்கடையில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு நூற்றாண்டு கால பேரேடுகள் பெருசு பெருசாக பைண்டட் வேல்யூம்ஸ் அது இருக்கும், குறிப்புகள் இருக்கும், சிட்டைகள் இருக்கும். அது முக்கியம் இல்லை, அதன் மீது ஒரு கால தூசு படிந்திருக்கும். அவருடைய கவிதைக்கு உண்டான 3 அம்சங்களை சொல்கிறாரு. அந்த புழுதி அலைந்த பொன்மேனிங்கிறது ஒன்று, அப்புறம் இந்த பேரேடுகள் குறிப்புகள் சிட்டைகள் இது மீது படிந்த காலத்தூசு அது ஒரு முக்கியமானு சொல்கிறாரு. அடுத்து அப்படி வெண்கல பாத்திரங்களின் மீது பிரதிபலித்த பிற்பகல் மஞ்சள் ஒளி, பிற்பகலில் அந்த வெயில் விழுகிறப்ப ஏற்படக்கூடிய அந்த மஞ்சள் ஒளி, இது இவ்வளோதான் என்னுடைய உலகம் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த முன்னுரையிலேயே சுந்தர ராமசாமி தீபம் இதழில் நானும் என் எழுத்தும் என்று எழுதின கட்டுரையிலிருந்து ஒரு மேற்கோள் காமிக்கிறார். அதுலேயும் ஒரு 3 விஷயத்தை அவர் சொல்கிறார். அதாவது சுந்தர ராமசாமி சொன்னதை இவர் சுவீகரித்து கொண்டு அந்த விஷயத்தை சொல்கிறார். 3 அம்சங்களை. என் அந்தரத்துக்கு ஓப்பான விஷயத்தை மட்டுமே எழுதினேன். 1. 3 வார்த்தைகளில் சொல்லக்கூடியதை 4 வார்த்தைகளில் சொல்லக்கூடாது என்ற விதியை கடைசி வரையில் காப்பாற்ற முயன்றேன். 3 வார்த்தைகளில் சொல்லக்கூடியதை 4 வார்த்தைகளில் சொல்லக்கூடாது என்ற விதியை கடைசி வரையில் காப்பாற்ற முயன்றேன். எனக்கு கிடைத்த பாஷையை மலினப்படுத்தாமல் மறு சந்ததிக்கு அளிப்பேன். இது சுந்தர ராமசாமி அவர் கட்டுரையில் எழுதுறது. இந்த 3 விஷயங்களையும் தான் சுவீகரித்து கொண்டதாக ஜெயபாஸ்கரன் சொல்கிறார். நண்பர்களே, மாணவர்களே, இவருடைய கவிதைகளை நாம் எடுத்துக்கொண்டால் அது பல வகையான புராணீக தொன்ம விஷயங்களை சார்ந்ததாக இருக்கிறது. அடுத்த அப்படி வெண்கல பாத்திரங்களின் மஞ்சள் ஒளி அப்படிங்கிறது. இப்போ ஒரு கவிதையில் இந்த பிணம் கொண்டு போகிறப்போ மாலைகளில் இருந்து மலர்களை பிச்சு கீழே போடுவாங்க. இதை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். ஏன்னா அந்த மாலையில் இருக்கிற வரைக்கும் அந்த பூக்களுக்கு ஒரு ஈர்ப்பும் ஒரு மரியாதையும் இருக்கும். அதை பிச்சு ரோட்டில் போட்ட உடனே அதனுடைய நிலைங்கிறது வேறு. அவர் அதை பற்றி ஒரு 3 வரியில் ஒரு கவிதை எழுதியிருக்கார். மனம் போன வழி பூ போல பிணம் போன வழி பூ போல மரித்து போன உறவின் பின்னே சோபையற்ற வர்ண வார்த்தைகள். பிணம் போன வழி பூ போல மரித்து போன உறவின் பின்னே சோபையற்ற வர்ண வார்த்தைகள். ஒரு உறவு மரித்து போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் விழுகிற பூக்களுக்கு சமமான வர்ண வார்த்தைகள், அந்த வர்ண வார்த்தைகள் சோபையற்ற விதமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் அதுக்கு இணையாக சொல்கிறார். அந்த சாலையில் விழுந்த பூக்களை அந்த செத்து போனதுக்கு பின்னாடி
அந்த வர்ண வார்த்தைகள் வர்றதை அப்படி சொல்கிறாரு அவர். அடுத்து இப்போ மதுரை மீனாட்சி அம்மனுடைய உண்மையான பேர் வந்து தடாதகை பிராட்டி அப்படிங்கிறது. அது திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி அதை பற்றி சொல்கிறார். அது உங்களுக்கு அந்த கதை தெரியுமாங்கிறது தெரியலை. இது ஒரு மித்து, புராணிகம். பாண்டிய மன்னன் மலையத்துவஜனுக்கும் மனைவி காஞ்சனமாலாவுக்கும் குழந்தைகள் இல்லை. ஒரு யாகம் பண்ணுறாங்க. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு யாகம் பண்ணுறாங்க. அங்கே யாகத்தின் போது ஒரு குழந்தை தோன்றுகிறது. 3 பிராயத்தோடு, 3 வயதுடைய ஒரு குழந்தை. அதற்கு 3 முலைகள் உள்ளன. அப்போ 3 முலைகள் அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு சரியலிஸ்டிக் தன்மை வந்துடுது. அப்புறம் அதில் அந்த 3வது முளை வந்து எப்போ மறையும்னா, அந்த தடாதகை பிராட்டிக்கு உகந்த மணமகனை பார்க்குறப்ப அந்த 3வது முளை மறைந்து போகுங்கிறாங்க. இது ரெண்டுமே இந்த 2 ஈவெண்ட்டுமே வந்து திருவிளையாடல் புராணத்தில் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சரியலிஸ்டிக் தன்மை வந்துடுது. 3வது முளைங்கிறதும் அந்த 3வது முளைங்கிறது மணாளனை பார்த்த உடனே மாயமாக போகுது அப்படிங்கிறதும் ஒரு சரியலிஸ்டிக்கான ஒரு கதை அது. இப்போ எப்படி சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி வந்து வலது கையால் இடமுளை திருகி வட்டித்து எரிந்தாள் அப்படிங்கிற இடத்துல ஒரு சரியலிஸ்டிக் தன்மை வந்துடுது. அது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து அந்த தீப்பற்றி எரியாக அந்த சாபத்தை விடுறதுக்கு முன்னாடி அவள் தன்னுடைய வலது கையால் இடப்பக்க முளையை திருகி எரிந்தாள் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஒரு சரியலிஸ்டிக் தன்மை வந்துடுது. நான் வந்து யதார்த்தமாக எழுதிக்கிட்டு இருக்கிறப்பவே வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் ஈவெண்ட்டோ அல்லது இந்த மாதிரி ஒரு சரியலிஸ்டிக் தன்மை உள்ள ஒரு ஈவெண்ட்டோ வந்து உள்ளத்தானே நுழைஞ்சிக்கிறது. இது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியினுடைய ஒரு அம்சம். அதை பற்றி இவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். இந்த இன்னொரு முளையை தொலைப்பதற்கு அப்போ என்ன செய்வான்னா, தடாதகை பிராட்டி வந்து வரிசையாக எல்லா மன்னர்களையும் ஜெயிச்சு ஒரு படையெடுத்து போவாள். கடைசியில் கைலாயத்துக்கு போய் அங்கே வந்து சிவன் வந்து சிவனோட வந்து படையெடுத்து சண்டை போடுறதுக்காக போகிறப்ப அந்த சிவனை பார்த்தோன்னே அவனுடைய முளை மறைஞ்சிருது அப்படிங்கிறது தான் அந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. இப்போ எனக்கு புராணிகத்தில் வந்து பெரிய அளவு ஈடுபாடு கிடையாது, தொன்மத்திலையும் அதிக ஈடுபாடு கிடையாது. ஆனால் நான் 2 கதை எழுதியிருக்கேன். அந்த புராணிகத்தில் உள்ள சரியலிஸ்டிக் தன்மை உள்ள இதை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கண்ணின்னு ஒரு கதை, இன்னொரு கதை பொன்னணையால், திருப்புவனம் பொன்னணையாலை பற்றி. அதில் அந்த பொன்னணையால் வந்து நடராஜனுடைய கபோலம்னா கண்ணம்னு அர்த்தம். கபாலம் கிடையாது, கபோலம். அந்த கபோலம்னா கன்னம். அந்த கன்னத்தை வந்து அவள் வந்து கிள்றா, அந்த வடு வந்து இருக்குது அப்படின்ட்டு அந்த திருவிளையாடல் புராணத்தில் வரும். இந்த 2 இன்சிடென்ட் வந்து 2 தனித்தனி கதைகள் நான் எழுதியிருக்கேன். எனக்கும் புராணிகத்துக்கு உள்ள தொடர்பு வந்து அவ்வளவுதான். ஏன்னா இந்த 2மே சரியலிஸ்டிக் தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன ஒரு வேளை ஈர்த்திருக்கலாம். இவர் அதை வச்சு ஒரு கவிதை எழுதுகிறார். இந்த இன்னொரு முளையை தொலைப்பதற்கு படை திரட்டி ஜெயித்து இமயம் வரை பயணிக்க வேண்டியிருந்திருக்கிறது. இனிமேல் மலையத்துவஜ பாண்டியனின் திகிலும் காஞ்சனமாலையும் கலவரமும் தீர்ந்து போகலாம். 3ஆம் முளை தனித்த முக்கன் சிவனுக்கு தகிப்பதற்கும் சுகிப்பதற்கும் இருக்கிறது இனியும். எனக்கோ எனில் நீண்ட பிரயாணத்தின் அயற்சியும் 3ஆம் முளையின் இதுநாள் பாரமும் இனி என்றும் உடன் இருக்க போகும் முளைத்தெலும்பும் தான் மெய் அப்படின்ட்டு இவர் அதை சித்தரிக்கிறார். இந்த தடாதகை பிராட்டி வந்து சிவனை பார்த்த உடனே மறைஞ்சு போகிற விஷயங்களையும் அந்த தழும்பும் இவ்வளவு நாள் இருந்த பாரமும் தான் என் மனசில் நிற்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அந்த இதில். அப்புறம் இந்த மஞ்சள் நிறம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை வந்து இவருக்கு செலுத்துது அப்படின்னு சொன்னேன். இப்போ வான்கோனுடைய பெயிண்டிங்கில் வந்து மஞ்சள் நிறம் வந்து ஒரு பிரதானமாக இருக்கும். நான் ரொம்ப நாள் வந்து ஒரு சூரியகாந்தி தோட்டத்தை மஞ்சள் நிறத்தில் வந்து வான்கோ வரைஞ்சிருக்கிற ஒரு
படத்தை நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அப்புறம் அந்த படம் எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப அபாரமான படம் அது. அவருக்கு மஞ்சள் ஒளி மேலே ஒரு தனி பிரியம் இருந்தது வான்கோவுக்கு. இவருக்கு வந்து அந்த மஞ்சள் நிறம் வந்து இந்த வெண்கல பாத்திரத்தினுடைய பிற்பகல் பொழுதுகளை பிரதிபலிக்கிற, இந்த வெயிலில் பிரதிபலிக்கிற அந்த மஞ்சள் நிறம்ங்கிறது அந்த வான்கோவனுடைய மஞ்சள் நிறத்தை ஞாபகப்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீண்ட காலம் நான் அப்போ இவர் ஒரு கவிதை எழுதுகிறாரு. அதாவது சூரியகாந்தி மஞ்சள் ஆலிவ் பச்சையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது அந்த படத்தில், அதாவது இந்த வான்கோவனுடைய படத்தில் இருக்கக்கூடிய சூரியகாந்தி மஞ்சள் வந்து ஆலிவ் பச்சையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று கற்பனையாக சொல்வார்கள் நாள் பட்டத்தில். அது மாதிரி அந்த வெண்கல பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நாள் பட களிம்பு ஏறும். களிம்பு ஏறுறப்ப அந்த மஞ்சள் நிறங்கிறதுல கருப்பு ஊறுற மாதிரி இருக்கும். இது ஒரு வகையான சரியலிஸ்டிக் தன்மை தான். அவர் வந்து அதை வந்து வான்கோவின் அவருடைய கவிதையை நான் வாசிக்கிறேன். வான்கோவின் சூரியகாந்தி மஞ்சள் ஆலிவ் பச்சையாக உருமாறிக்கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். என்னுடைய வெண்கல மஞ்சளில் ஊர்ந்து கொண்டிருக்கிறது கருப்பு. இது வந்து அதுக்கு இணையாக வருது. இவர் வந்து எனக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் ஒரு சிற்றுரையாகத்தான் இதை நான் தயார் செய்து கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக 50 ஆண்டு காலத்திற்கு மேல் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். தன்னடக்கமானவர், தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாதவர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு சபையில் அவருக்கு ஒரு கௌரவம் செலுத்தி, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, மாணவர்களையும் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து, அவரை கௌரவப்படுத்தும் விதமாக பல எழுத்தாளர்கள் வந்து அவரை வாழ்த்துவதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிற சிற்றில் அமைப்புக்கும், இந்த அருளானந்தர் கல்லூரி நிர்வாகத்திற்கும், முதல்வருக்கும் எனது நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். வணக்கம்.